ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். படத்தோட பேரு த கியூர். இந்த படத்தோட கதை ஆலி அப்படின்ற ஒரு 16 வயசு பொண்ணை சுத்தி தான் நடக்குது. அவளுக்கு ஒரு புரியாத நோய் இருக்கு. ஆனா அந்த நோயை விட கொடுமையான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம், அந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறா அப்படிங்கறதுதான் கதையே. வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிச்சோன்ன ஒரு 5-6 வயசு பொண்ண ஒரு பணக்கார அம்மா அப்பா தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே இந்த குழந்தைக்கு 16 வயசாயிருது. அவங்க அம்மா அப்பா அந்த 16 வயசு பர்த்டேவை ரொம்ப சிறப்பாவே கொண்டாடுறாங்க. கேக் எல்லாம் கட் பண்றாங்க. உன்கிட்ட பாட்டி வீடியோ கால்ல பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. பார்த்தா அது பாட்டி இல்ல, ஆலிக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் ஆர்டிஸ்ட். பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. பர்த்டே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆலி எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, டெய்லி ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் அவங்க சாப்பிடணும். அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கு. இம்யூன் ரொம்ப குறைவா இருக்கிற வியாதி. நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம வெளியே எங்கேயுமே போக முடியாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. லேப்டாப் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கே. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது. டேப்லெட் சாப்பிட லேப்டாப்போட தனியா ரூம்ல இருக்க. இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. டெய்லி காலையில ஆலி ஸ்விம் பண்ண போவாங்க. அவங்க அம்மாவும் கூடவே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட உடம்புக்கு இவ்வளோ டைம் தான் இருக்கணும், இவ்வளோ தூரம் தான் உள்ள போகணும்னு எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு மூச்சு முட்டிரும். அவங்க அம்மா அங்கேயே இருக்கிறனால காப்பாத்திடுவாங்க. உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்க உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றோம், நாங்க எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஆலிக்காக அவங்க அம்மா அப்பா ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன, அந்த பர்த்டே பார்ட்டில ஆலி தான் இருக்க மாட்டாங்க. அவங்க மாடியிலே இருப்பாங்க. கீழே இவங்க பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த்தியா இருக்கிறவங்க மட்டுமே, ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே வாழ்ற மாதிரி ஒரு ஐலாண்டை இவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஆர்கானிக்கா எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டே. அதை எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆலி இதை மேல செக்யூரிட்டி கேமரால இருந்து உட்காந்து கீழே என்னெல்லாம் நடக்குது, என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. செக்யூரிட்டி கேமராலேயே பீச் பக்கத்துல ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. அங்க பாப்பாங்க. அங்க சில பசங்களும் பொண்ணுங்களும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறத பாப்பாங்க. சரி நம்மளும் போலான்னு நினைச்சு ஆலி அங்க நேரா போவாங்க. அங்க இருக்கிற பசங்க கிட்ட நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த பசங்க ஆலியை கிண்டல் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. ஆனா ப்ரூக்குங்கிற பொண்ணு மட்டும் ஆலி பேசுறத நின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேர் பேசலாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஆலியும் ப்ரூக்கும் உட்காந்து பீர் அடிச்சுட்டே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த கேப்ல இங்க அவங்க அம்மா கேக் கொடுக்கறதுக்காக ரூமுக்கு வருவாங்க. ரூம்ல வந்து பார்த்தா ஆலி இருக்க மாட்டாங்க. அவசர அவசரமா எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேமராவா பாப்பாங்க. இவங்க 2 பேரும் பீச்ல உட்காந்து பீர் அடிச்சிட்டு இருக்கிறத பாத்துருவாங்க. உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இங்க வந்துருவாங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், நீங்க போங்கன்னு ஆலி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, உங்க அம்மா கூட்டிட்டு வர சொல்றாங்க, உடனே வாங்கன்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்துவாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னே இழுத்துட்டு போற மாதிரி பண்ணுவாங்க. ஆலி உடனே ரொம்பவே கோவப்படுவாங்க. உங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரூக்கையும் கூப்பிட்டுட்டு அங்க போயிருவாங்க. அவங்க அம்மா உடனே ஆலிய திட்ட ஆரம்பிப்பாங்க. உனக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கிற வியாதி இருக்குன்னு தெரியும்ல, இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழகுனேன்னா அவங்க கிட்ட இருக்கிற வியாதி ஈஸியா உனக்கு ஒட்டிரும். இவங்க எல்லாம் எந்த மாதிரி ஆளுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்க ரொம்ப கேவலமாவே பேசுவாங்க ஆலியோட அம்மா. ப்ரூக்கையும் திட்டிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நைட்ல அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு நடந்ததை பத்தி பேசுறாங்க. ஆலிக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இப்ப அவளுக்கு வெளியே போகணும், எல்லார்கிட்டையும் பேசணும், பழகணும்னு ரொம்பவே தோணும். இதை நம்ம எப்படி சரி கட்ட போறோம், இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நடந்ததை நினைச்ச ஆலி ரொம்ப சோகமா சோஃபால படுத்துட்டு இருக்காங்க. ஆலி கிட்ட அவங்க அம்மா வந்து, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்தான். ஆனா உன்னோட ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி தான் நான் வெளியே போவேனான்னு சொல்றேன். ஆனா கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூக்க காட்டுறாங்க. ப்ரூக் இனிமேல் டெய்லி இந்த வீட்டுக்கு வருவா. உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. உனக்கும் ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு, நீயும் வெளியே போவேனா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாவே சொல்லுவாங்க.
ஆலிக்கு ப்ரூக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிரும். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ப்ரூக்கும் ஆலி கிட்ட ரொம்ப க்ளோஸாவே பழகுவாங்க. விக் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விக் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விக்கை செட் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி அவங்க வருவாங்க. ஜாலியா வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை பத்தி பேசுவாங்க. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பெரிய பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆலி. 2 பேரும் சேர்ந்து ஆலியோட சின்ன வயசு வீடியோ ஒண்ணு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ப்ரூக் கேட்பாங்க, அப்போ உங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. எங்க அம்மா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ கலோரி தான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும்னு அளந்து அளந்து சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆலி. ப்ரூக் ஆலிக்கு என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே பண்ணுவாங்க. விக்கு வச்சாங்க, அப்புறம் மேக்கப் பண்ணி வர்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ண இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா மாறுவாங்க. ப்ரூக் ஆலிய கிஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா செக்யூரிட்டி கேமரால இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ரூக் இப்போ வீட்டுக்கு போவாங்க. அவங்களோட வீட்டை இப்ப காட்டுவாங்க. ப்ரூக்குக்கு ஒரு தம்பி. அவரு கால் நடக்க முடியாம வீல் சேர்ல தான் இருப்பாரு. வீட்டை பார்த்துட்டு, இன்னும் நீ எதையுமே கிளீன் பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ப்ரூக் திட்டுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஒரு பணக்கார ஃபேமிலி உனக்கு காசு கொடுத்து அனுப்புனாங்களே, அந்த வீட்டுல இருந்து ஏதாவது திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க, ஆலியோட அம்மா அப்பா இவங்களுக்கு பணம் கொடுத்துதான் ஆலிக்கு ஃப்ரெண்டா இருக்க சொல்லியிருப்பாங்க. ப்ரூக் உடனே, அந்த வீட்டுல ஃபுல்லா ஒரே சிசிடிவி கேமராவா வச்சிருக்காங்க, என்னால எதுவுமே எடுக்க முடியல, ஆனா அங்க ஏகப்பட்ட மாத்திரை இருந்தது, அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொடு, நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு இவர் கேட்க, இது உனக்கெல்லாம் கிடையாது, நான் வெளியே விற்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ப்ரூக் சொல்லிடுவாங்க. அப்படியும் ஒரு மாத்திரையை எடுத்து வச்சு இவரோட தம்பி குடிச்சிருவாரு. அந்த ஒரு மாத்திரை குடிச்சதுக்கே நைட்டு ஃபுல்லா அவர் வாமிட் எடுத்துட்டே இருப்பாரு. உடம்பு சரியில்லாம போயிடும். இந்த டைம்ல கரெக்டா ஆலி கால் பண்ணுவாங்க. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, வீடியோ கால் பண்ணு, நான் இங்கே இருக்கேன், நீ அப்படியே தூங்கு அப்படின்னு ப்ரூக் சொல்லுவாங்க. இவங்க வீடியோ கால்ல இருக்க ஆலி அப்படியே தூங்கிடுவாங்க. இதெல்லாம் சிசிடிவி கேமரால மறுபடியும் ஆலி அவங்க அம்மா அப்பா பாப்பாங்க. இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, இதை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பேசிப்பாங்க. ஆலியும் ப்ரூக்கும் மறுபடியும் பழைய வீடியோ ஒண்ணு பாத்துட்டு இருப்பாங்க. அதுல அவங்க அம்மாவை பார்த்து, இது எப்ப எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆலி சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அவங்க இப்ப இருக்கிற மாதிரியே இருக்காங்களே, அது எப்படி ஒருத்தரால கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குன்னு ப்ரூக் சொல்ல, எங்க அம்மா அவங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு ஆலி சொல்லுவாங்க. ப்ரூக் உடனே, இல்ல எனக்கு ஏதோ வியர்டா கிரீப்பியா தெரியுது, நீ உங்க அம்மா அப்பாவை நம்புறியா, எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு ப்ரூக் சொல்லுவாங்க. எனக்கு இவ்ளோ பெரிய வியாதி இருக்கு, என்னை தத்தெடுத்து இவ்ளோ நல்லா அவங்க பாத்துட்டு இருக்காங்க, என்னோட ஹெல்த் கண்டிஷன்னாலதான் என்னை வெளியெல்லாம் அனுப்பாம இருக்காங்க, அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஆலி கேட்பாங்க. என்னால என்னமோ இதெல்லாம் நம்பவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு ப்ரூக் சொல்ல, ஆலிக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு ஆலி சொல்லிடுவாங்க. ப்ரூக்கும் வேற வழி இல்லாம வெளியே நடந்துருவாங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆலி. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கிழவி அங்க வந்து நிப்பாங்க. யார் நீ, எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி ஆலி கேட்பாங்க. என்ன வேணும் உனக்கு, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஆலி சொல்லுவாங்க. எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பாஞ்சு வந்து ஆலிய கடிச்சே வச்சிருவாங்க. ஆலி அவங்க அம்மாவை கூப்பிட செக்யூரிட்டி எல்லாருமே வந்து அந்த பாட்டியை பிடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆலி அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஆலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. யார் அந்த பாட்டி, எப்படி உள்ள வந்தாங்கன்னு கேட்பாங்க ஆலி. ஏதோ உடம்பு முடியாதவங்க போல, எப்படியோ உள்ள வந்துட்டாங்க, நான் இப்போ செக்யூரிட்டியை கொஞ்சம் அலர்ட் பண்ண சொல்லிட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பார்த்து பேசினதெல்லாம் என்ன ரொம்ப தெரிஞ்சவங்க பேசுற மாதிரியே இருந்தது அப்படின்னு ஆலி சொல்லுவாங்க. இந்த டைம்ல ப்ரூக்கும் அவங்க தம்பியும் சேர்ந்து டார்க் வெப்ல அந்த டேப்லெட் என்ன மாதிரியான டேப்லெட், எப்போ கொடுக்குற டேப்லெட்டுங்கிறத விசாரிப்பாங்க. இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, அந்த டேப்லெட் ஒருத்தர உடம்பு சரியில்லாமையே வச்சுக்கிற டேப்லெட். அளவா சாப்பிட்டா அப்படியே இருப்பாங்க, நிறைய சாப்பிட்டா கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. இதுதான் அந்த டேப்லெட்டோட யூசஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க. ஆலி அந்த வீட்டுல பெரிய பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன், அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு ப்ரூக் சொல்லுவாங்க. ப்ரூக் உடனே ஆலிக்கு கால் பண்ணி, அன்னைக்கு நான் ரொம்ப ஹார்ஷாவே நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு டின்னர் சமைச்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஆலியும் கொஞ்சம் தயங்கிட்டு சரின்னு சொல்லிடுவாங்க. ஆலி போய் அவங்க அம்மா கிட்ட இதை சொல்லி பெர்மிஷன் கேட்பாங்க. அவங்க அம்மா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சரின்னு சம்மதிச்சிருவாங்க. ப்ரூக் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க.
எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடுற டேபிள்ல ஆலியோட அம்மா ப்ரூக் கிட்ட சாரி கேட்பாங்க. அன்னைக்கு நான் உன்னை கொஞ்சம் தப்பாவே பேசிட்டேன், என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசினேன்னு சொல்லுவாங்க. ப்ரூக்கும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு பேசுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆலியோட அம்மாக்கு மயக்கம் வரும். அவங்கள தொடர்ந்து ஆலியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆலிய எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ப்ரூக் தான் 2 பேரோட சாப்பாட்டுலயும் ட்ரக்க கலந்திருப்பாங்க. ஆலியோட அம்மா மயங்கி விழுந்தோன்னு ஆலிய தூக்கிட்டு கார்ல போட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க ப்ரூக். ஆலி கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவாங்க. என்ன எங்க கூட்டிட்டு போற, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதை பண்றேன், நீ பேசாம இருன்னு சொல்லுவாங்க ப்ரூக். ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்துறியா, என்ன நீ முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த டைம்ல ஆலியோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. நடந்த எல்லாத்தையும் ஆலியோட அம்மா மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே செக்யூரிட்டி அலர்ட் பண்ணி எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வரணும்னு இறங்குறாங்க. இங்க ஆலியும் ப்ரூக்கும் சண்டை போட்டதுல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ரோட்ல இருக்கிறவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல 2 பேரையும் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆலிய ஃபுல்லா செக் பண்ணுவாரு. இவங்க ஒரு சில மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த வியாதியே கிடையாது. யாரோ தப்பா டயக்னோஸ் பண்ணி இந்த வியாதி லூப்பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இத கண்டிப்பா செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்டயே டைரக்டா சொல்லுவாரு இந்த டாக்டர். இல்ல, ஆலிக்கு நோய் இருக்கு, அது ஒரு ரேரான வியாதி, நாங்க ஒரு பிரைவேட் டாக்டர் மூலியமா தான் பாத்துட்டு இருக்கோம், நீங்க ஆலிய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ப்ரூக் ஆனா கோமாக்கு போயிருவாங்க. ப்ரூக்குக்கு இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பாருங்க, அவங்களுக்கு என்ன செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு ஆலியோட அம்மா அப்பா சொல்லிடுவாங்க. செக்யூரிட்டி ப்ரூக் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. அதோட இல்லாம அவங்க தம்பி கிட்டையும், இங்க பாருப்பா, இனிமேல் நீ ஆலி பக்கத்துல வரக்கூடாது, உங்க அக்காவும் ஆலி பக்கத்துல வரக்கூடாது, வந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுல ஆலியும் அவங்க அம்மா அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆலி அவங்க அம்மா அப்பா கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, உங்க சொல் பேச்ச கேட்காம எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், நான் பழகணும்னு நினைச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு, நான் பேசாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக தானே நாங்க இருக்கோம், எல்லாம் பாத்துக்கலாம், நீ போய் படுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ப்ரூக்குக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆலி அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டாக்டரும் ப்ரூக் இன்னும் கோமால தான் இருக்காங்கிறத சொல்லிட்டு, நீங்க ஆலி தானே அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னு சொன்னோன்னே, உங்களுக்கு லூப்பஸ்ங்கிற வியாதியே கிடையாது, ஆனா மெடிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல, இதை உங்க அம்மா அப்பா கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாரு. ஆலி உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட கோவமா போய், டாக்டர் எனக்கு அந்த வியாதியே இல்லைன்னு சொன்னாராமே, நீங்க ஏன் அதை என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், எங்க கிட்டையும் அவர் சொன்னாரு, அதை கேட்கும்போது எங்களுக்கும் அதிர்ச்சியாவும் சந்தோஷமாவும் தான் இருந்தது, ஆனா உன்கிட்ட அதை சொல்றதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே உன்னோட ரிப்போர்ட் எல்லாம் 2-3 டாக்டர்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கோம், உண்மையை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லலன்னு சொல்லிடுறாங்க. ஆலியும் அவங்க அம்மா அப்பா சொல்றது கரெக்ட் தான்னு நம்புறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பா ரிப்போர்ட்டோட வந்து ஆலிய பாக்குறாரு. நாங்க 2-3 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம் ஆலி, ஆனா உனக்கு அந்த நோய் இருக்குதான், இதனாலதான் உன்கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பல, நீ ஒன்னும் கவலைப்படாத, ரெஸ்ட் எடு, பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அந்த டாக்டருக்கு ஆலியோட அம்மா அப்பா மேல லைட்டா ஒரு டவுட் வரும். அதனால அவரு அவங்க அம்மா அப்பா யாருங்கிற விஷயத்த சர்ச் பண்ணி பாப்பாரு. அதுல அவங்க பிளட் சம்பந்தமா ரிசர்ச் பண்றவங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஒருவேளை பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ணிட்டு போவாரு. அப்ப பார்த்தா காரு பஞ்சர் ஆயிரும். அந்த டைம்ல ஆலி ஃபேமிலி செக்யூரிட்டி ஆளு ஒருத்தர் வந்து இவரை கொன்றுவாரு. ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும், அதனால ஆள் வச்சு இவரை போட்டே தள்ளிடுவாங்க. தூக்கம் வராம ஆலி ரூமுக்கு வெளியே நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அவங்க அம்மா எங்கேயோ போறத பாப்பாங்க. ஆலியும் பின்னாடியே போவாங்க. அவங்க அம்மா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போவாங்க. அந்த ரூமுக்குள்ள ஆலியும் போவாங்க. போய் பார்த்தா அந்த ரூம்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரே இருட்டா இருக்கும். எதுவுமே புரியாம ஆலி திரும்ப வந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில ஆலி ரொம்பவே நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்களால மூச்சு பிடிச்சு இருக்க முடியும். இந்த தடவை எப்பவும் அவங்க இருக்கிற டைமை விட அதிகமா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, நாங்க கொடுக்குற டேப்லெட்டை நீ கரெக்டா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாமா, நான் டேப்லெட்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆலி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க, டெய்லி நைட்டு ஆலி டேப்லெட்டை சாப்பிடாம டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டேப்லெட்லாம் சாப்பிடாம இருக்கிறனால ஆலியோட பாடி கொஞ்சம் பெட்டர் ஆகி நல்லா சாப்பிட முடியற மாதிரி மாறுது. இந்த விஷயத்த எப்படியோ அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சுப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டுல அந்த மருந்தை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
மறுபடியும் ஆலிக்கு ரொம்ப டயர்டா பிளட் வாமிட் வந்து ஒரு மாதிரி ஆகுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நிஜமாவே அந்த வியாதி இருக்கு போல, அதனாலதான் டேப்லெட்லாம் சாப்பிடாம இருக்கறனால நம்மளுக்கு இப்படி ஆகுதுன்னு நினைப்பாங்க ஆலி. லேப்டாப் ஆன் பண்ணி பார்ப்பாங்க. வைஃபை கனெக்ஷனும் கட் ஆயிருக்கும். வைஃபை பாஸ்வேர்டையும் மாத்திட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க ஆலி. ஹாஸ்பிட்டல்ல ப்ரூக்குக்கு நினைவு திரும்பி இருக்கும். ஆலி ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கா, அவளை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. வீட்டுல எப்பயும் போல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னையே ஆலிக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலி ரூமுக்கு போயிருவாங்க. ஆலி தூக்கம் வராம அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா மறுபடியும் வெளியே போறதா பாப்பாங்க. மறுபடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. ஒரு ரூம்குள்ள போவாங்க. அந்த ரூம்குள்ள போனோன்னு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரூம்ல. ஆலிக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, உள்ள வந்தவங்க எப்படி காணா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் டோரை தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு வழியா ஒரு டோரை கண்டுபிடிப்பாங்க. அது இன்னும் பேஸ்மெண்ட்டுக்கு போகும். கீழே போய் பார்த்தா ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய ஃபுல்லா பிளட்டா வச்சிருப்பாங்க. அங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கிறதையும் பார்ப்பாங்க. அவங்க அம்மா அப்பா படுத்து அவங்களுக்கு பிளட்டும் ஏத்திட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு அங்க இருந்து ஓடணும்னு நினைச்ச ஆலி ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா செக்யூரிட்டி எப்படியோ பிடிச்சிட்டு வந்து பெட்ல கட்டி போட்டுருவாங்க. ஆலி அவங்க அம்மா அப்பா கிட்ட, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாமே பண்றீங்கன்னு பார்த்தா நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ பண்றீங்க போல இருக்கே, என்ன இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா, நாங்கெல்லாம் நல்லா இருக்க வேணாமா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செய்யறோம். உன்னோட பிளட்டு ஒரு அரிய வகையான பிளட்டு, அதுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதை ரிசர்ச் பண்ணி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தான் இந்த பிளட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை நாங்க தத்தெடுத்தே கூட்டிட்டு வந்தோம். என்னோட வயசு எவ்வளவு தெரியுமா, 62. உங்க அப்பாவோட வயசு 70. ஆனா நாங்க பாக்குறதுக்கு அப்படியா இருக்கும்? இதெல்லாம் உன்னோட பிளட்னாலதான். உன்னோட ஒரு பாக்கெட் பிளட் எவ்வளவு லட்சம் டாலருக்கு விக்குது தெரியுமா? உன்னோட பிளட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட். பணக்காரங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு இதை வாங்குறாங்க. எங்களோட பெரிய பிசினஸே உன்னோட பிளட் தான். உனக்கு எந்த கியூரும் தேவை கிடையாது, நீதான் மத்தவங்களோட வியாதிக்கு ஒரு பெரிய கியூரே அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிப்பாங்க. ஆலிக்கு மயக்க ஊசி போட போவாங்க அவங்க அம்மா. ஆனா அந்த டைம்ல ஆலி தட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடி போயிட்டு இருக்கிற வழியில கரெக்டா பீச் பக்கத்துல ப்ரூக்கையும் அவங்களோட தம்பியையும் பாத்துருவாங்க. செக்யூரிட்டி எல்லாம் ஆலிய தேடி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இவங்க 3 பேரும் அந்த டைம்ல வீட்டுக்குள்ள போயிருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னே நடந்த எல்லா விஷயத்தையும் ஆலி ப்ரூக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இந்த பிளட்டை வச்சுதானே அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிளட் எல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா பிளட்டையும் வெளியே எடுத்து தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் முன்னாடி வந்து நிப்பாரு. இந்த சயின்டிஸ்ட் தான் பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரும் இவங்க 2 பேத்தையும் துரத்த ஆரம்பிப்பாரு. ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த சயின்டிஸ்ட கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ள என்ட்ரானா ஆலி மாதிரியே ஒரு 4-5 குளோன் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ஒரு கேப்சூல்குள்ள வச்சு அந்த பிளட்டையும் எடுத்து அதை தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தாதானே அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலையும் போட்டு உடைச்சிருவாங்க. எல்லாத்தையும் உடைச்சதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வந்து இவங்க 3 பேரையும் பிடிச்சிருவாங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஆலியோட அப்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஆலியும் அவங்க அப்பாவும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்னு பேசுவாங்க. ஆலியோட அப்பா ரொம்ப சென்டிமெண்டா பேச ஆரம்பிப்பாரு. எப்படியாவது ட்ரை பண்ணி ஆலியை இங்க இருக்க வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஆலி இந்த தடவை நம்ப மாட்டாங்க. ஆலியே அவங்க அப்பாவை கத்தியால குத்தி கொன்றுவாங்க. இத இங்க இருந்த கேமரால ஆலியோட அம்மா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இத பார்த்துட்டு பதறி போய் பக்கத்துல வருவாங்க. அதுக்கப்புறம் ஆலியோட அம்மாவுக்கும் ஆலிக்கும் சண்டை ஆரம்பிச்சிரும். ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆலி கையில கத்தி வச்சிருந்ததுனால அவங்க அம்மாவையும் குத்தி கொன்றுவாங்க. ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்தோன்னே செக்யூரிட்டி வந்து முன்னாடி நிப்பாங்க. ஆலி உடனே, எங்க அம்மா அப்பா 2 பேருமே இப்ப செத்துட்டாங்க, இப்போ இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் பாஸ், நீங்கெல்லாம் நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கட் பண்ணா 1 வருடத்திற்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. இந்த 1 வருஷத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆலியோட அம்மா அப்பா தனியா ஒரு ஐலாண்டு கட்டுறதா சொன்னாங்கல்ல, அந்த ஐலாண்டுக்கு இப்ப இவங்க ஹெட்டா இருப்பாங்க. ஆனா அந்த ஐலாண்டை எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடமா மாத்திருப்பாங்க, அதுவும் ஃப்ரீயா. இவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி இப்போ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரகசியத்தை வெளியே சொல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு போன் கால் வரும். நம்ம ராபி தான் கால் பண்ணியிருப்பாரு, ப்ரூக்கியோட தம்பி.
ஆலியோட பிளட்னால ராபியால இப்போ நடக்கவே முடியும். நான் நீ சொன்ன சைட்டுக்கு வந்துட்டேன், இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாரு. என்னது அப்படின்னு ஆலி கேட்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த இடத்த நம்மளுக்கு காமிப்பாங்க. அந்த இடத்துல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ஆலியோட குளோனா தான் இருக்கும். இத ராபி சொன்னோன்ன ஆலி பயங்கர ஷாக்கோட நிப்பாங்க. இத்தோட படத்தை முடிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல இங்க இருந்து பார்ட் 2 வரதான் போகுது. ஆலியோட அம்மா அப்பா ஆலியோட பிளட்ட பிசினஸா பார்த்தாங்க. ஆனா ஆலி அதே பிளட்டை வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது நீடிக்குமா நீடிக்காதாங்கிறத அடுத்த பாட்டுல தான் நம்ம பார்க்கணும். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.